வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோமன்ல. நீங்கள் தமிழில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். 22 லட்சத்துக்கு நம்ம சென்னையில் இடத்தோட தனி வீடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 13 லட்சத்துக்கு பிளாட்ஸ் தந்துட்டு இருக்கிறாங்க. யார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா விஎஸ்பிஎன் குரூப்ஸ் தான். இதுக்கு நீங்கள் முன் பணமாக ஜஸ்ட் ஒரு 3 lakhs பே பண்ணால் போதும். ரிஜிஸ்ட்ரேஷனோட எல்லாமே சேர்த்து அந்த 3 லட்சத்துலேயே பண்ணிக்கலாம். ஸோ 3 லட்ச ரூபாய் கையில் இருக்கிறா இனிஷியல் அமௌண்ட்டை கட்டிட்டு நீங்கள் பேலன்ஸ் எல்லாமே லோனுக்கு போய்க்கலாம். ஸோ இடம் வாங்கணும் அப்படின்னா 2 to 3 lakhs இருந்தால் போதும். வீடு வாங்க போகிறீங்கன்னா 3 lakhs மினிமம் இருந்தாலே போதும். ஸோ இது எப்படி, இது எங்கே, இதெல்லாம் யார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஆசையாக பார்த்து கனவாக வச்சுருப்போம் சொந்த வீடு. ஸோ அது வாங்குறதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இந்த லேஅவுட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நெல்லிக்குப்பமில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த நெல்லிக்குப்பம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா குடுவாஞ்சேரியில் தான் இந்த லேஅவுட் லொக்கேட் ஆயிருக்கு. குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் இந்த லேஅவுட் ரீச் பண்ணிக்க முடியும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் ஒரு 15 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். இந்த நெல்லிக்குப்பம் சாலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே. இதை பாண்டிச்சேரி ஹைவே இந்த லோக்கல் இருக்கவங்க சொல்லுவாங்க. பாண்டிச்சேரி கனெக்ட் பண்ணுறதுக்கு மேஜரான கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ஓஎம்ஆர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சாலை தான் ஜிஎஸ்டியிலேருந்து கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஹைவேக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்குது. இது ஒரு 65 ஏக்கர் மெகா டவுன்ஷிப்புங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உள்ள பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2299 ரூபா தான் கோட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி ஒரு லே அவுட்னா உள்ளேயே ஜிம்மு, சூப்பர் மார்க்கெட்டு, ஸ்கூலு இப்படின்னு ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வந்து உள்ளேயே வரப்போகுது. ஸோ நல்லா டெவலப் ஆகிருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண லே அவுட்டில் இப்போ 800 பிளாட்டுக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருச்சு. ஸோ 6th ஃபேசிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகி இப்போ 7th ஃபேசிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2299 ரூபா. இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்க்குறவங்களுக்கு இது பர்ஃபெக்டான சாய்ஸ். எதனாலனா 5 வருஷம் கழிச்சு விஎஸ்பிஎனே உங்ககிட்ட இருந்து பிளாட்டை ரீசேலுக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு எங்கே விற்கணும், ஏது பண்ணணும்லாம் ஃபியூச்சரில் வரியே பண்ணிக்க வேண்டாம். அதுவும் 4800லேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கிறேன்னாங்க. இன்னைக்கு 2299 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட். 5 வருஷம் கழிச்சு 4800லேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கிறோன்னு அஃபிஷியலாக அவங்க அக்ரிமெண்ட்டே சைன் பண்ணுறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 மடங்கு மேலே ப்ரைஸுக்கு வாங்கிக்க போகிறாங்க. ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான். இந்த இடத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 500 கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட போய்கிட்டு இருக்கு. 500 பிளாட்டு கிட்ட இந்த இடத்துல ஆல்ரெடி அவங்க சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபேஸ் 7 தான் அங்கே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பிளாட்டோடு சேர்த்து வீடு 22 லட்சத்துக்கு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு. ஸோ இந்த இடத்துக்கு கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ஈஸியாக 10 மினிட்ஸில் திருப்பூர் ரீச் பண்ணிடலாம். ஈஸியாக 10 to 15 மினிட்ஸில் குடுவாஞ்சேரி ரீச் பண்ணிடலாம். ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாம். இப்படி எல்லா இடத்துக்கும் ஈஸியாக கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு மேஜரான ஸ்பாட்டில் தான் இந்த லேஅவுட் லொக்கேட்டாக இருக்குது. பஸ் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு கனெக்ட் பண்ணுற பஸ்ஸு நிறைய பஸ்ஸு இந்த ரூட்டில் போகும். அண்ட் தாம்பரத்துலேருந்து திருப்பூரூர் கனெக்ட் பண்ணுற எல்லா பஸ்ஸுமே இந்த நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாண்ட் நின்று தான் போகும். நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 250 மீட்டர்ஸ் கூட இல்லை, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த லேஅவுட் லொக்கேட்டாக இருக்குது. 22 லட்ச ரூபாய்க்கு வீடு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அது சிங்கிள் பெட்ரூமு. 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 450 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. டபுள் பெட்ரூமாக நீங்கள் அப்கிரேட் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுக்கு 29 லேக்லேருந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 650 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் ரெண்டல் இன்கம்காக வீடு கட்டுவீங்க. ஸோ நான் வீடு கட்டிட்டேன், ரெண்டுக்கு யாருங்க வருவா, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குதுங்க, அந்த நம்பிக்கை இல்லாமல் நான் அப்படிங்க வீடு கட்டுவேன்னு நினச்சிங்கன்னா அந்த கவலையே விடுங்க. விஎஸ்பிஎன் குரூப்ஸே உங்ககிட்ட நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண உடனே ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அக்ரிமெண்ட் பேப்பர் ஒர்க்கே பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. மினிமம் 5000 வரைக்கும் இந்த இடத்துல வந்து ரெண்ட் மினிமம் சொல்கிறேன். ஸோ 8000 தான் ஆவரேஜாக போயிட்டுருக்கு. பட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த கம்பெனிக்காரங்களே உங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட்கான அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. இப்போ நான் வீடு இன்வெஸ்ட் பண்ணுறேங்க, எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, எனக்கு இந்த மாதிரி ஆஃபர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குமே ஆஃபர் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் இடம் வாங்குறீங்க, ஒரு 5 வருஷம் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் சேல் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா 5 வருஷம் கழித்து யார்கிட்ட விற்கிறது, யார்கிட்ட நம்ம போய் கேட்குறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரியும் தேவையே இல்லை. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அன்னைக்கே விஎஸ்பிஎன் குரூப்ஸு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பைபேக் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. ஸோ 5 வருஷம் கழித்து நீங்கள் வேறு யார்கிட்டையும் விற்க வேணாம். இன்றைக்கி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற காஸ்ட்லேருந்து டபுள் மடங்குக்கு மேலே 5 வருஷம் கழித்து கம்பெனி உங்ககிட்ட வாங்கிக்கும். சும்மா வாங்குவாங்களா? ஏன்னா 5 வருஷம் கழித்து இந்த இடம் டபுள் மடங்கு இல்லை, ட்ரிபிள் மடங்குக்கு மேலே ஏறும். அதனால தான் கம்பெனி அந்த ப்ரைஸுக்கு உங்ககிட்ட வாங்குறதுக்கு கேரண்டியாக அக்ரிமெண்ட் போடுறாங்க. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து 2 மடங்கு மேலே அமௌண்ட் கொடுத்து 5 வருஷம் கழித்து வாங்க போகிறாங்க கம்பெனினா, அப்போ இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குது, அப்படி என்ன ரேட் ஏறும்னு கேட்குறீங்களா? இங்கே இல்லாததே இல்லைங்க. இந்த லொக்கேஷன் ஒரு ப்ரைமான லொக்கேஷன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஈஸி கனெக்டிவிட்டி இருக்குது. இது ஒரு ஸ்டேட் ஹைவேல தான் அமைஞ்சிருக்குது. அதையும் தாண்டி ஃபியூச்சரில் டெவலப்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஒண்டர்லா தீம் பார்க் நிறைய பேருக்கு தெரியும். நான் முடிஞ்ச அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோலர் கோஸ்டரோட ட்ரையல்லாம் போயிருக்குது. அது இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான்.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் போகிற வழியில் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போனோம்னா இல்லலூரில் நம்ம ஒண்டர்லா தீம் பார்க்கை பார்க்கலாம். அதுக்கடுத்து ரைட்டில் கொண்டாங்கி லேக் இருக்குது. அங்கே உங்களுக்கு கவர்மெண்ட்டு ஃப்யூச்சரில் போட்டிங்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஒரு டெவலப்மெண்ட்டு டூரிஸ்டமாக இந்த 2 டெவலப்மெண்ட் இருக்குது. அதை தாண்டி என்ன டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் ஸ்கூலு, காலேஜ், சூப்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு எல்லாமே 5 to 10 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குது. ஸோ இது ஆல்ரெடி டெவலப் ஆன ஒரு ஏரியா அப்படிங்கிறதுனால இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கே நீங்கள் இமீடியட்டாக கூடி வந்துட்டீங்கனாலும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணுன்னா ஸ்கூல் இருக்குது, எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குது, வேளாண்மை ஸ்கூல்லாம் தாண்டி தான் இங்கே வருவீங்க. இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு பில்லபாங்கிலிருந்து எல்லாமே இருக்குது. இல்லை காலேஜ் படிக்கணும்னா நம்ம லேட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், பேக் சைடில் உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து இன்டர்நேஷ்னல் காலேஜ் வரைக்கும் இந்த சரௌண்டிங்கில் எஜுகேஷனுக்காக இருக்குது. வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்போது உங்களுக்கு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி ஒரு 20 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். மெடாஃபார்ம் இருக்குது, இண்டிமேட் ஃபேஷன் கம்பெனி இருக்குது. அதையும் தாண்டி உங்களுக்கு வரவில்லை ஸ்ரீராம் கேட்வே இருக்குது பெருங்களத்தூரில், அது ஒரு ஐடி காரிடார் தான். ஜோஹோ இருக்குது, அதுவுமே உங்களுக்கு ஒரு ஐடி காரிடார் தான். அதை தாண்டி மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஐடி காரிடார் இருக்குது. ஈஸியாக உரக்கடமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல்லேருந்து ஐடியிலேருந்து படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே இந்த லொக்கேஷன்லேருந்து 10 to 15 மினிட்ஸில் அவங்க ஒர்க் பிளேஸுக்கு போயிடலாம். அந்தளவுக்கு வேலை வாய்ப்பும் பக்கத்தில் சுற்றி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த பிளேஸில் உங்களோட ப்ராப்பர்ட்டி வேணும்னா இமீடியட்டாக ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட் விசிட் ஃப்ரீயாகவே இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. வீட்டில் 7 பேர் இருந்தால் கூட 7 சீட்டர் வண்டி கூட உங்கள் வீட்டு வாசலே பிக்கப் பண்ணி சைட்டை காமிச்சிட்டு வீட்டிலே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த இமீடியட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு கோல்டு காயினில் ஆரம்பித்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா விஎஸ்பிஎன் குரூப்ஸோட டைரக்ட் நம்பர் கொடுக்குறேன். அவங்ககிட்டே பேசுங்க. 0% கமிஷனு, எந்த ஒரு ப்ரோக்கரேஜோ சேனல் பார்ட்னரோ கிடையாது. நீங்கள் நேராக அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. கமிஷன் ப்ரோக்கரேஜ் இல்லாமல் உங்கள் சொந்த மனையை சொந்த வீட்டை புக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட சூப்பர் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா பை.